நிக்க வேண்டிய இடத்துல நீங்க நிக்கிறீங்க. நியாயமா பார்த்தா அப்பாதான் பொண்ணை நாள் காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுருக்கணும். என்னோட மனசுல அந்த ஒரு குறை வந்துடக்கூடாதுன்னு உங்களோட எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு எனக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பாத்துக்கிறத விட முக்கியமான வேலை எனக்கு என்ன இருக்கு சொல்லு. மனசுல ஒண்ணும் வச்சுக்காத, நல்லா படி. சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க, நான் கிளாஸ்க்கு போறேன். சரி, போயிட்டு வா. வாப்பா. சுப்பியா, திடீர்னு நீ ஃபோன் பண்ணி பெரிய பார்ட்டி வருது உன்னை முடிச்சலான்னு சொன்னியா? அதான் திருதுப்புன்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா சிவசாமி, நீயும் ரொம்ப நாளா சொன்னல ஒரு நல்ல பார்ட்டி வந்தா முடிச்சிருன்னு, அதான். ஆமா சுப்பியா, ரியல் எஸ்டேட் என்ன பணம் கொட்டுன்னு சொன்னாங்களா? அதை நம்பி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏகப்பட்ட நிலத்தை வாங்கி போட்டேன். வாங்கி போட்டதுலேருந்து தூக்கம் போனது தான் மிச்சம். என்னத்த சொல்றது? சரி, பார்த்துக்கலாம். நல்ல பார்ட்டியா? தீர விசாரிச்சிட்டேன்பா. அருமையான ஆளுங்க. கோயம்புத்தூர்ல புதுசா ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இன்னைக்கு கண்டிப்பா இடத்த பேசி முடிச்சிடலாம். இதை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்தேன்னு வை, கமிஷன் தொகை இல்லாம எக்ஸ்ட்ரா பணம் தர்றேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, கமிஷன் மட்டும் கிடைச்சா போதும். இதே உங்ககிட்ட இப்படியே நேர்மையா இருந்து வீணா போயிட்ட. அப்படியே பழகிட்டேன், விடுப்பா.